பிடிசி நண்பதிங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரீசெண்டாக ஜேயோப்போட கான்சர்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் லைவ் போட்டார். நிறையா பேர் லைவ், அதாவது தமிழ் வெர்ஷன் கேட்பீங்க நான் நினச்சேன். பட் அவங்க கேட்ட கேள்வியே வேறு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜங்குக்கோட ஹெல்த் எப்படி இருக்குது, ஜங்குக் எப்படி இருக்கார், ஜங்குக் என்னாச்சு, ஜங்குக் 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 ஜங்குக். ஸோ மற்றபடி யாரையுமே கேட்கவில்லை. என்னடா ஆச்சு, ஏன்னா நானும் அவுட் ஆஃப் செஷன் ஃபுல்லாக இருந்தேன் அண்ட் ஒர்க்கில் இருந்தனால ஃபுல்லாக ஆன்லைன் சைடே வரல. ஸோ செக் பண்ணி பார்த்தா எனக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். அண்ட் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, அவர் குக்கிங் ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, அவர் ஹெல்த் இஷ்யூ இது மாதிரி நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பற்றியும் செக் பண்ணேன். பட் அதை தாண்டி எனக்கு கிடச்ச ஒரு வீடியோ அதுக்கப்புறம் செம்மையாக ஒரு கண்டென்ட். அதாவது என்ன சொல்கிறதுனா, பாசிட்டிவாக பேசுகிறதா நெகட்டிவாக பேசுகிறதா, இது என்ன தான் நடந்துகிட்ருக்குன்னு தெரியாத மாதிரி போய்ட்டுருக்கு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த குக்கிங் இஷ்யூவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னு சொல்லி நியூஸ் இருக்குது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ லீக் ஆகிருக்கு. அந்த வீடியோனால் ஜங்குக் ஏன்ப்பா இன்னமும் இப்படியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸை கோவப்படுறதுக்கும், அண்ட் சில பேர் இது அவரோட விஷயம்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துட்டுருக்கு. என்ன தான் இப்போ சொல்கிற புரியலன்னா வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்களில் இது மாதிரி நிறையா கேள்வி கேளுங்க. நிறையா வீடியோ உங்களுக்கு தேடி வந்துட்டுருக்கு. ஸோ உங்கள் லவ் காட்டுறதுலாம் மறக்காமல் லைக்கும் அழுத்திடுங்க. நடந்ததான் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறைய பேர் கேட்டது, ப்ரோ இது குக்கிங் இன்சிடென்ட், குக்கிங் ஆக்சிடென்ட், ஃபுட் பாய்சன், ஜங்குக் இன் ஹாஸ்பிட்டல் இப்படிலாம் சொல்லி நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ நடந்தது என்ன தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் அதை பற்றி சர்ச் பண்ணேன் அண்ட் நிறையா வீடியோஸ் கிடச்சிச்சு. பட் அஃபிஷியலாக செக் பண்ணிங்கன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் கூகுளில் போய் செக் பண்ணேன் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் கொரியன் வெப்சைட், கொரியன் நியூஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். இந்த ஃபுட் பாய்சனுக்கோ இது மாதிரி நடந்த விஷயத்துக்கோ ஃபுட்கோ ஆக்சிடென்ட்டுக்கோ எனக்கு அங்கே ப்ரூஃப்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால் அதை பற்றி நான் இன்னும் ஷிஃப்ட்டில் வச்சுருக்கேன். நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா தெரில. வீடியோஸில் தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர யூடியூப்பில் நம்ப முடியாது. அஃபிஷியலாக வெப்சைட்லேயும் நியூஸ்லேயும் செக் பண்ணி பார்த்தா அது மாதிரி எந்த நியூஸும் கேபாப் சைட்லேருந்து சரி, மிலிட்ரி சைட்லேருந்து சரி அண்ட் அந்த சைட்லேருந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வரல. வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். பட் அன்டில் வரல. அண்ட் அப்புறம் என்ன தான் ப்ரோ வந்திருக்கு, என்ன தான் பஞ்சாயத்து, என்ன தான் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பட் இன்னொரு மேட்டர், இன்னொரு வீடியோ என்ன கேந்திருக்குன்னா, ஜங்குக் ஸ்மோக் பண்ண மாட்டார்னு கொஞ்சம் காலம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம். பட் ஜேகேவா நம்ம பயிலாச்சு, அவர் ரூல்ஸ் இருந்தாலும் மீறப்படும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் எல்லாமே சில் பண்ணி ஜாலியாக இருந்துட்டார். பட் அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு அண்ட் அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு குறைச்சிட்டு மிலிட்டரியில் டிசிப்ளினாக இருந்துகிட்ருக்காரு. இப்படி தான் சொல்லி நியூஸ் கேள்விப்பட்டோம். பட் இப்போ ரீசெண்டாக லீக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் கையில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸ்லாம் தெரியாது, கையில் டேட்டூஸ் அண்ட் அவர் கையை வச்சு கண்டுபிடிச்சலாம் ஜங்குக் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்மோக் பண்ண சிகரெட்டோட ஒரு பீசஸ் இருக்கும், அதை வச்சு மேஜிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணுற மாதிரியே மேஜிக் பண்ண சொல்லி மேஜிக் கண்ணு காட்டுற மாதிரி அந்த சீக்ரெட்டை மறைய வச்சுருப்பாரு. ஸோ இதில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவர் மிலிட்ரி போய் விடல, இன்னமும் ஒரு டிசிப்ளின் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஹேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இது மிலிட்ரியில் அவர் ஃப்ரெண்டு யாரோ வீடியோ எடுத்து தான் லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அண்ட் இன்னமும் அவர் இப்படி தான் இருக்கார், ஹெல்த் மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ இஷ்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னமும் ஏன் அந்த பழக்கத்தை வச்சுட்ருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் கோவமாக இருந்தாலும் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இன்னமும் ஃபேவரட்டாக இருந்துகிட்ருக்காங்க. பட் என்னோட ஒப்பீனியன் என்ன கேட்டிங்கன்னா, அவரோட பர்சனல் விஷயங்கள் அதாவது லைஃப்பில் எல்லாருமே 100% ட்ரூவாக இருக்காங்க, குட்டாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 99% அவங்க தான் நல்லவங்களாக தான் இருக்க முடியும். மிச்சம் 1% எங்கேயாச்சும் மிஸ் ஆகும். ஸோ அது மாதிரி இருக்க மாதிரி அவங்களும் நார்மல் பர்சன்ஸ் தான். பிடிஎஸ் எல்லா பர்சன்ஸும் நார்மல் பர்சன்ஸ் தான். அவங்க லைஃப்பையும் அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு விஷயங்கள் இருக்குது. இதுக்கான ஸ்மோக்கிங் சப்போர்ட் பண்ணல. பட் இருந்தாலும் அவங்க லைஃப்பில் இருக்க குட்டி குட்டி ஹாப்பினஸ் இதாவாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கலாம். ஸோ இருந்தாலும் அவங்க பர்சனல் லைஃப் அது அப்படியே இருக்கட்டும். நம்ம அவங்க லவ் பண்ணுறது ப்ரொஃபஷ்னலி அண்ட் அவங்களோட குட் கேரக்டர்ஸை வச்சு, ஸோ குட்டான விஷயங்களை மட்டும் பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே தவிர அண்ட் இது மாதிரி பேட் ஹேபிட்ஸை அவங்கள்ட்டேருந்து அவங்களே விட்டுருங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சொல்ல. ஸோ அதே மாதிரி அவங்க விட்டுருங்கன்னு சொல்கிற குட் எடுத்துக்கோங்க. அவங்க எப்பயாச்சும் எடுக்கிற பேட் விஷயங்களை நீங்கள் எடுத்துக்காமல் அவங்கள்ட்ட இருக்க குட் விஷயங்களை எப்போதும் போல் என்ஜாய் பண்ணி கேட்டுட்ருங்க. இது மாதிரி பேட் நியூஸை கேட்குறப்போ பேடாக சொன்னோன்னு திட்டுன்னு தோணுதா, இல்லை இது மாதிரி நாங்களே குட்டாக எடுத்துகிட்டு எங்கள்கிட்ட நிறையா, அதாவது ஒரு தப்பு இருந்தால் 100 நல்ல விஷயங்கள் இருக்குது, அந்த 100 நல்ல விஷயங்களை பார்த்து சப்போர்ட் பண்ண போயிடலான்னு சொல்லிட்டு நீங்களே மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி இப்போ இந்த வீடியோ தான் லீக் ஆகி வந்துட்டு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு எல்லாம் கேட்கணுமோ மறக்காம கமெண்ட்ஸ் கேட்குன்னு சொல்லிட்டு நியூஸ் ஷேர் பண்ணி விட போகிறது தான். ஜெய் லவ் யூ ஆல். டாட்டா பை.